நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரங்களாக நம்ம வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். இந்த வாரமும் நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நம்ம தொடர்ந்து நம்ம வாசித்து கொண்டு வந்தோம்னா அந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே அங்க சொல்லப்பட்டதான ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, கேயினும் ஆபேலும் யார் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் உடைய மகன்கள். அவங்களை குறித்து அந்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கேயினும் ஆபேலும் என்ன பண்றார்கள் என்றால் ஒரு காணிக்கை கொடுக்கிறார்கள். யாருக்கு? ஆண்டவருக்கு காணிக்கையை கொடுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ கைன் என்ன பண்றானா, இந்த நிலத்தில் விளைந்ததான ஒரு கனியை அவன் என்ன பண்ணுகிறான் என்றால் போய் ஆண்டவருக்கு அவன் செலுத்துகிறான். ஆபேல் என்ன செலுத்துகிறான் பாத்தீங்கன்னா, ஆபேல் ஒரு மந்தியில் இருக்கிற ஒரு ஆட்டை அவன் பலியிடுகிறான் ஆண்டவருக்காக. இப்போ இங்க என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, கேயினுடைய அந்த காணிக்கையை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணல, அவர் அதை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் ஆபேல் உடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்ன இது என்று நம்ம பல வருடங்களாய் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒரு போதனை என்னவென்றால், பல பல விதமான போதனைகள் நம்மளுக்கு வருகிறது. காணிக்கையை ஏன் அக்செப்ட் பண்ணவில்லை ஆண்டவர், கையினுடைய இது பண்ணலனா, அந்த பலவிதமான ஒரு போதனையை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இப்பொழுது நான் பேச போகிறதான இந்த வார்த்தை உங்களுக்கு புரிதா இருக்கும். ஆண்டவர் வெளிப்படுகிறதான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னவென்று பார்த்தீங்கன்னா, காயின் என்ன பண்றான், இந்த நிலத்தில் விளைஞ்ச ஒரு கனியை ஆண்டவருக்கு கொடுக்கிறான். ஆனால் ஆபேல் என்ன பண்றான், அவன் மந்தியில் இருக்கிறதான ஒரு ஆட்டை அவன் பலியிடுகிறான். இதுல என்னவென்று பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்டவர் கையினுடைய அந்த காணிக்கையை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணல என்றால், ஆண்டவர் இந்த நிலத்தில் இருக்கிறதான எல்லாத்தையும் அவர் சபித்து போட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். எதுல? ஆதியாகமம். ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணுகிறதான வேளையில அவர் சாபத்தை கொடுக்கிறார். ஆணுக்கு ஒரு சாபனை, பெண்ணுக்கு ஒரு சாபனை, அம்மா சர்பத்துக்கு ஒரு சாபனை கொடுக்கிறார். அப்பொழுது அவர் சாபனை கொடுக்கிறதான வேளையில இந்த நிலத்தை என்ன பண்ணுகிறார், he is cursing the land. அவர் இந்த நிலத்தை சபித்து போடுகிறார். அத்தை கை என்ன பண்றதுன்னா, சபித்ததை எடுத்துன்னு ஆண்டவருக்கு கொடுக்கிறான். இது புது உங்களுக்கு புதுசா இருக்கும். இது புதுசே கிடையாது. இது பைபிள் இருக்கிறதான ஒரு வசனங்கள்ல நம்ம ஆழமா நம்ம படிச்சோம்னா நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் அந்த சபித்ததை கையின் என்ன பண்ணுகிறான் என்றால் ஆண்டவருக்கு போய் தருகிறான். அப்பொழுது தருகிறான வேளையில ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். சபித்ததை எப்படி ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுவார்? சபித்ததை ஆண்டவர் எப்படி அக்செப்ட் பண்ணுவார் என்று நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். கையினுடைய ஆஃபரிங்கை ஏன் ஆண்டவர் சபித்தார்? கையினுடைய காணிக்கை ஏன் சபித்தார் என்றால், அவன் சபித்ததான இந்த நிலத்தில் விளைந்த அந்த கனிகளை அவன் எடுத்துக்கொண்டு போய் அவன் கொடுக்கிறான் ஆண்டவரிடத்துல. ஆனால் ஆபேல் என்ன பண்ணுகிறான் என்றால் ஒரு ஆட்டை அடித்து அதை பலி கொடுக்கிறான். ஆடு என்றால் ஒரு பரிசுத்தமான ஒரு வார்த்தை. ஆடுக்கு உணர்வு இது என்று பார்த்தீங்கன்னா அது ஒரு பரிசுத்தம். ஆடு என்றால் பரிசுத்தம். அதனால பரிசுத்தமான ஒரு ஆட்டை அவன் அடித்து அவன் கொடுக்கிறதான வேளையிலே தேவன் அதை அக்செப்ட் பண்றார். நம்ம கடவுளுக்கு விருப்பமானதை நம்ம கொடுத்தால் கடவுள் அதை அக்செப்ட் பண்ணுகிறார். அதுதான் ஆபேல் ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுகிறார். இதுல நம்ம இனத்தை நம்ம பார்க்கிறோம் என்றால், இனத்தை நம்ம ரொம்ப டீப்பா நம்ம யோசிக்கிறோம் என்றால், இந்த கதியிலே இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். நான் கடந்த வீடியோவில் நான் சொன்னேன். என்ன சொன்னேன் என்றால், அந்த ஈசாக்கும் யாக்கோபும் இருக்கிறதான அந்த ஒரு கதியிலே இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார் என்று நான் சொன்னேன். இந்த ஆபேல் மற்றும் கைன் உடைய
அந்த ஆஃபரிங்ல, அந்த காணிக்கையிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறேன்னு நான் சொல்றேன். எத்தனை பேரால நம்ப முடியும்? கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இந்த கனெக்டட் ஆவறான்னு பாத்தீங்கன்னா, இந்த மோசே காலத்துல இயேசுவானவர் என்ன பண்றார் என்றால், என்ன பண்ணுகிறார்? பலிகளை இட சொல்கிறார். ஏன் என்ன பலி என்றால், நம்ம பாவம் பண்ணியிருக்கிறோம், அந்த பாவத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை வேணும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டை கொண்டு வந்து அதன் மேல கை வச்சால் நம்மளுடைய பாவம் வந்து அந்த ஆட்டு மேல போவோம். இப்ப யார் பாவி? நான் பாவியா இல்ல அந்த ஆடு பாவியா? நான் பாவி கிடையாது. ஏனென்றால் என்னுடைய பாவம் வந்து அந்த ஆடு மேல போயிருக்கிறது. அதனால நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஆட்டை கொண்டு வருகிறேன், அதன் மேல நீ கையிடுகிறேன். கையிட்டமாக என்ன ஆகுதுன்னா, என்னுடைய பாவம் வந்து முற்றிலுமாக அந்த ஆட்டிலே போகிறது. அப்ப போதுதான வேலையில இப்ப நான் வந்து பாவி கிடையாது, நான் வந்து பரிசுத்தவன். இப்ப நான் பாவம் பண்ணியிருந்தாலும் நான் வந்து ஒரு பரிசுத்தவன். இப்போ என்னுடைய பாவம் வந்து யார் சுமக்கிறது? அந்த ஆட்டுக்குட்டி சுமக்கிறது. சரிங்களா? இப்பொழுது பாத்தீங்கன்னா, யார் சாகணும்? இப்ப இந்த ஒரு இதுல நான் சாக வேண்டுமா இல்ல அந்த ஆடு சாக வேண்டுமா? நான் பாவம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் நான் தான் சாக வேண்டும். ஆனால் நான் என்ன பண்ணுகிறேன் என்றால், நான் என் கையிட்டு என் பாவத்தை வந்து அந்த ஆட்டு மேலே நான் செலுத்துகிறேன். நான் செலுத்தின என்ன ஆகிறது என்னால், நான் சாக மாட்டேன், எனக்கு பதிலாக அந்த ஆடு சாகும். ஏன் அந்த ஆடு சாகிறது? ஏனென்றால் அந்த ஆடு வந்து பரிசுத்தமான ஒரு ஆடு. ஆடு என்றால் அது புனர் வார்த்தை என்றால் பரிசுத்தம். அந்த பரிசுத்தமா இருக்கிற அந்த ஆட்டின் மேலே என் கைகளை வைத்தால் நான் அசுத்தமானவன், என் கை அது மேலே வைத்தான் அசுத்தமானவன் வந்து சுத்தமாகிவிட்டு என் அசுத்தம் வந்து அந்த ஆட்டிலே போய்விடுகிறது. இப்பொழுது யார் சாக வேண்டும்? நானால் அந்த ஆடா? ஆடுதான் சாகணும். அதற்குத்தான் இயேசுவானவர் மரித்தார். யோவான், மத்தேயு, மார்க்கு, லூக்ல நம்ம பார்த்தோம்னால், அங்க இயேசுவானவர் ஞானஸ்தானம் எடுக்கிற வேளையிலே அதுல யோவான் ஸ்நானகர் என்ன சொல்றார் என்றால், இதோ உலகத்தின் பல எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். யார் சொல்கிறது என்றால் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான். என்னவென்று, இதோ இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியின் இயேசுவை ஏன் யோவான் ஸ்நானகன் ஆட்டுக்குட்டி என்று சொல்றார் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பரிசுத்தமானவர். அதனால தான் யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை அவன் குறிக்கிறானாங்க. அதுதான் இந்த கையினுடைய ஆபில் அந்த ஒரு இத்த பார்த்தோம்னால், அந்த கதையில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், கையின் வந்து சபித்து போட்டதை அவன் வந்து என்ன பண்றான், அவன் எல்லாத்தையும் போய் இயேசு எடுத்து அந்த நம்ம ஆண்டவரிடத்தில் கொடுக்கிறான். அப்பொழுது என்ன ஆகுதுனால், அத வந்து ஆண்டவர் வந்து அக்செப்ட் பண்ணல. ஆனால் ஆவேல் வந்து பரிசுத்தமான ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டு அதை வெட்டி ஆண்டவருக்கு அவன் பலி செலுத்துகிறான். அப்பொழுது அது அக்செப்ட் பண்ணப்படுது. அதே போலத்தான் இந்த உலகத்தில் நம்ம வந்து செய்து கொண்டிருந்த அந்த பாவத்தை நம்ம மோசே காலத்துல எல்லாம் நம்ம பாவத்தை ஆட்டுக்குட்டி மேலே செலுத்தி அது நமக்காக சாகும். நம்ம பரிசுத்தமா ஆயிடுவோம். அந்த நேரத்தில் அது சாகும். அது வந்து பைபிள் வசனம் சொல்கிறது. ஈப்ரூல 10:9 நம்ம வாசித்தோம்னா என்ன சொல்கிறது என்றால், ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால், அது வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல, அது வந்து முழுமையா பாவத்தை எடுத்து போடல. இந்த உலகத்தின் பாவத்தை அது முழுமையா எடுத்து போடல. எப்பவுமே பாவம் பண்றோம், அந்த பாவத்தை நம்ம என்ன பண்றோம்னா, அந்த நம்ம பாவத்தை வந்து ஆட்டுக்குட்டி மேல செலுத்தணும், அந்த ஆட்டுக்குட்டி சாகுது. இது வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல. இது வந்து நம்ம பர்மனண்டா நம்ம பாவத்தை எடுத்து போட முடியல என்ற காரணத்துக்காகத்தான் தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு பிதாவானவர் தந்தரினார். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்தை சுமந்து நம்ம பாவத்துக்காக அவர் மரித்ததான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு இது புதுசா இருக்கு நீங்க நான் பேசுறது? கேயின் ஆபேலுடைய ஆஃபரிங்ல எப்படி இயேசு கிறிஸ்து வந்தார் என்றால், இயேசு கிறிஸ்து வந்து ஒரு தேவ ஆட்டுக்குட்டி.
அதனால தான் ஆபேல் பரிசுத்தத்தை அவன் தருகிறான். ஆனால் கைனோ சபிக்கப்பட்டதை அவன் தருகிறான். இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணோம், இந்த உலகத்து காரியத்தை குறித்து, இந்த உலகத்தின் காரியத்தில் இருக்கிறதானே அந்த ஆட்டுக்குட்டியை நம்ம எடுத்துன்னு வருவோம், அது மேல நம்ம கைகளை செலுத்துவோம், அது மேல நம்ம போகலமத்தை வெட்டுவோம். இதே மாதிரி என்ன பண்ணுவோம், ஒரு டைம் பண்ற பாவத்துக்கு என்ன பண்றோம், கொண்டு வரோம், செலுத்துறோம், சாவடிக்கிறாங்க, கொண்டு வரோம், செலுத்துறோம், சாவடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு தீர்வே இல்லை. அதனால தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான ஒரு காரியத்தை, ஒரு ஆட்டுக்குட்டியே நம்மளுக்கு தேவை. அதனால தான் இயேசு ஆனவர் நமக்காக வந்து மரித்தார். அவர் ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. அவர் உனக்காக அவர் மரித்தார். நீ ஒரு பாவி. இந்த உலகத்துல உனக்கு வாழறதுக்கே உனக்கு தகுதியே இல்லை. இந்த உலகத்துல வாழறதுக்கு எனக்கும் உனக்கும் தகுதியே கிடையாது. நம்ம பண்ண பாவம், நம்ம பண்ற அக்கிரமம் எல்லாம் நம்மளுக்கே தெரியும். நம்ம எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மனுஷன் என்று. இன்னைக்கு கிறிஸ்துவ பேரை சொல்லிக்கொண்டு பல விதமான ஒரு சம்பவங்களை பண்ணி கொண்டிருக்கிறாங்க, ஒரு காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. தேவன் விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் முடிவு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. இதுக்கு முடிவு உண்டு. இயேசுவானவர் அவர்களுக்கு பதில் அழிக்க போகிறார். இயேசுவின் பேரை யூஸ் பண்ணிக்கொண்டு பலவிதமான பாவங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கிறோம், எவ்வளோ பாவங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய ஊழியர்கள் என்று. ஆனால் ஆண்டவர் அதுக்கு பதில் அழிக்க போகிறார். நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம ஆண்டவர் கிடையாது. இந்த உலகத்தின் இப்ப மனுஷன் அவன் தப்பு பண்ணிட்டா நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு நம்மளுக்கு யோகியத்தை கிடையாது. ஏன் தெரியுங்களா? நம்மளுக்கே நம்ம இப்போ ஒரு கை நம்ம காட்டுறோம்னால் அந்த மிச்ச 4 கை என்ன பண்ணுது, நம்மள காட்டுது என்று அந்த காலத்துல இருந்தே சொல்வாங்க. அந்த மாதிரி தான் ஒருத்தனை நீ ஜட்ஜ் பண்றனா நீ கரெக்ட் ஆகணும். இயேசுவானவர் ஒரு நிகழ்வு நடக்குது. என்னவென்று பார்த்தீங்கன்னா, ஒரு விபச்சார ஸ்திரியை இயேசுவின் இடத்தில் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நியாயப்பிரமாணப்படி நாங்கள் மோசே நியாயப்பிரமாணப்படி நாங்கள் கல்லெடுத்து இவளை நாங்கள் சாகடிக்க போகிறோம் என்று. அப்பொழுது இயேசுவானவர் என்ன பண்ணுகிறார் என்றால், கீழே குனிந்து எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? உங்களில் எவன் நீதிவானோ அவன் முதல் கல்லை எறிட்டும். அப்பொழுது அவங்களுக்கு தெரிந்து விட்டது நான் நீதிமான் கிடையாது என்று. அதனால என்ன பண்ணுகிறார் என்றால், திரும்பி போகிவிட்டார்கள். அவங்களுக்கு ஏன் அந்த குற்ற உணர்ச்சி, நம்ம பாவி என்று அந்த குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தி, அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக மாறி, அவர் நம்மளுக்காக அவர் பலியாக இருக்கிறார். இப்போ நம்ம பாவி கிடையாது, நம்ம பரிசுத்தவான். நம்ம பாவி கிடையாது, நம்ம பரிசுத்தவான். இந்த குறித்து இந்த டாபிக் குறித்து, இந்த தலைப்பு குறித்து இன்னும் டீப்பாக நிறைய விஷயம் இருக்குது. அது நான் அடுத்த வீடியோல நான் பேசுகிறேன். இந்த கெயின் அப்புறமும் இந்த ஆபேலுடைய இந்த ஆஃபரிங்க பார்த்தீங்கன்னா, கெயின் செலுத்தியது சபிக்கப்பட்டது, ஆபேல் செலுத்தியது பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான அந்த ஆட்டுக்குட்டியை தான் அவன் செலுத்துகிறான். அந்த பரிசுத்தமான தேவ ஆட்டுக்குட்டி தான் நமக்காக இந்த உலகத்துக்கு நமக்காக மரித்திருக்கிறார் ஆண்டவர். அந்த பயமும் அந்த பயம், அந்த எல்லாமே, அந்த மரியாதைக்குரியதான விஷயம் நம்ம ஆண்டவருக்கு நம்ம செலுத்த வேண்டும். அது செலுத்தாத நம்ம என்ன பண்ணுகிறோம் என்றால், உர்றான் என்று நம்ம தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்போ ஒரு பிரேயர் பண்றாரு, அம்மா பண்ணிக்கிறேன், சாயங்காலம் பண்ணிக்கிறேன், ராத்திரி பண்ணிக்கிறேன், பைபிள் வாசிரா, இப்போ ஆனா விடு, ராத்திரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்று நம்ம தள்ளி போட்டு கொண்டிருக்கிறோம். ஜனமே நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, உன்னை கூடிய சீக்கிரத்துல நம்ம கையில வேதத்தை எடுப்போமா என்று ஒரு டவுட். வேதத்தை நம்மளால சுமக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. வேதத்துக்கு பஞ்ச நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை கேட்கிறதான ஒரு காலத்துல பஞ்சம் வரப்போகிறது. நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாது, அந்த மாதிரி ஒரு நாட்கள் வரப்போகிறது.
நம்ம வாக்கியம், நம்ம தேவனுடைய வார்த்தையை எடுக்க முடியாது, பைபிள் எடுக்க முடியாது. அந்த மாதிரி நாட்கள்ல வர போகிறது. நம்ம ஆலயம் எல்லாம் மூடப்பட போகிறது. நம்ம ஆலயத்துல நம்மளுக்கு இடம் இல்லாத போகிறதான நாட்களை நம்ம சந்திக்க போறோம். அந்த ஒரு பயத்துல நம்ம வாழுவோம். இயேசுக்காக வாழுவோம். இந்த உலகத்துக்காக வாழாமல் இயேசுக்காக வாழுவோம். நம்ம இந்த உலகத்துல வாழ்வது மக்களுக்காகவும் உலகத்துக்காகவும் அல்ல, இயேசுக்காக நம்ம வாழ்கிறோம். நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.